வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. மாண்புமிக்க உங்கள் எல்லோரையும் இந்த இணைய வேளையில் வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் நிறைபேற்று நிலை என்று சொல்லுவது, நிறைவு நிலை என்று அதைத்தான் ஆன்மீகத்திலே குறிப்பிடுகிறோம். வாழ்வின் நோக்கம் இறை அனுபூதி, சமாதி நிலை, எப்படி சொன்னாலும் ஒன்றுதான். இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் மனத்தினுடைய அலைச்சுழல் வேகம் குறைய வேண்டும். மன அலைச்சுழல் வேகம் குறைய குறைய மனமானது விரிவடைந்து கொண்டே வரும். மன அலைச்சுழல் வேகம் முழுவதுமாக நின்ற இடத்தில் மனம் விரிந்து கொண்டே வந்ததே, அது பிரபஞ்சத்தை கடந்து அப்பாலே சுத்த வெளியோடு ஒன்றி கலந்து கரைந்து போகும். இந்த நிலையைத்தான் நாம் தெய்வானுபூதி அல்லது சமாதி நிலை என்று சொல்லுகிறோம். மன அலைச்சுழல் வேகம் குறைந்து கொண்டே வர 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 மனத்தினுடைய இயக்க எல்லை விரிந்து கொண்டே இருக்கிறது. மன அலைச்சுழல் வேகம் அதிகரிக்கும் அளவுக்கு மனத்தினுடைய இயக்க எல்லை சுருங்கிக் கொண்டே வருகிறது. ஆக நிறை மனம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மன அலைச்சுழல் வேகம் நின்று போய் இறைநிலையோடு இரண்டர கலந்துவிடக்கூடிய அந்த முக்தி நிலை சாத்தியமாகி விடுகிறது. நிறை மனம் என்கிற நிலையை அடையாமல் முக்தி நிலை என்பது சாத்தியமில்லாமல் போகிறது. ஆகவேதான் அருள் தந்தை அவர்கள் நிறை மனம் என்பதற்காக ஒரு பயிற்சியை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான பயிற்சி தான் ஆசை சீரமைத்தல். இப்போ இதை நிறை மனம் என்பது இன்னும் நன்கு புரிந்து கொள்ளலாம். நிறை மனம் என்பது தன்னளவில் நிரம்பி இருப்பது, அதில் குறைவு இல்லாமல் இருப்பது. அதற்கு எதிர்மறையாக ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்றால் அது குறை மனம் என்று சொல்லலாம். அது குறைவுடைய மனம் அல்லது குறை உடைய மனம். எங்கே ஒரு மனம் இன்னும் தேவை, இன்னும் நிறைவடையவில்லை என்ற இடத்திலே அலைச்சுழல் வேகம் அதிகமாக இருக்கும். இன்னும் பெற வேண்டியது இருக்கும்போது அலைச்சுழல் வேகம் மிகுந்திருக்கும். இன்னும் அடைய வேண்டியது இருக்கிற போது அலைச்சுழல் வேகம் மிகுந்திருக்கும். இன்னும் அடைய வேண்டும் என்கிற போது, இன்னும் ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்கிற போது அதை தேவை உணர்வு என்று சொல்லுவது. இந்த தேவை உணர்வு தான் ஆசைக்கு, இச்சைக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. தேவைதான் ஆசைகள் மலர்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆக தேவை உணர்வு என்பது
மன அலைவேகத்தை கூட்டிவிடக்கூடியது. எவ்வாறு என்றால், தேவை உணர்வு மிகுகிற போது ஆசை என்கிற எழுச்சி மனத்தை அடைகிறது, அல்லது ஆசை என்கிற எழுச்சியால் மனம் பீடிக்கப்படுகிறது. அந்த ஆசை வலிமையடைகிற போது, அடைந்தே தீர வேண்டும் என்கிற வலிமை அடைகிற போது, உடல் முழுவதும் ஒரு இயக்க வேகத்திற்கு கொண்டு வருகிறது. அங்கேதான் செயல்கள் பிறக்கின்றன. ஆசை அதிகரிக்கிற போது அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஆசை அந்த எண்ணம் வலிமை அடைகிற போது பொறிகளுக்கும் புலன்களுக்கும் உந்து வேகத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி கொள்ள செயல்பட வைக்கிறது. ஆக தேவை உணர்வு என்பது ஆசையை பிறப்பிக்கிறது. ஆசை என்பது புலன்களையும் பொறிகளையும் செயல்பட வைக்கிறது. ஆக உடல் இயக்கத்திற்கு இது அடிப்படையாக அமைகிறது. இது வெளிப்படையாக தெரிவது. ஆனால் அகம் நோக்கி பார்க்கிற போது எங்கே தேவை உணர்வு எழுகிறதோ அங்கேயே மன இயக்க வேகம் கூடிவிடுகிறது. மன அலைச்சுழல் வேகம் கூடிவிடுகிறது. எந்த அளவுக்கு தேவை உணர்வு வெறித்தனமாக மாறுகிறதோ அந்த அளவுக்கு அலைச்சுழல் வேகத்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும். அருள் தந்தை அவர்கள் ஆசை சீரமைத்தல் என்கிற பயிற்சியில் ஆசை இயற்கைதான், ஆசை இல்லாமல் வாழ முடியாது, இச்சிப்பதே ருஜு இயங்கும் உடலுக்கு என்றெல்லாம் பேசத் தொடங்கியவர்கள் முடிக்கிற போது பார்த்தால் நிறைவேற்ற வேண்டிய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டேன், புதியதாக இங்கு எந்த ஆசைகளும் இல்லை என்ற நிறை மனத்தை சாதிக்க வேண்டும் என்று முடிப்பார்கள். நிறைவேற்ற வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டேன், புதியதாக நிறைவேற்ற வேண்டிய ஆசைகள் எதுவும் இல்லை என்கிற இடம்தான் நிறை மனம். இந்த நிறை மனம் வருகிற போதுதான் தவத்திலே மனம் நிலைக்கும். இன்னும் அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், அதை பெற வேண்டும், இதை பெற வேண்டும் என்கிற கருத்து இருக்கிற போது தவத்திலே அதை தொடர்ந்து அதற்கு இணக்கமான அதை சார்புடைய பல்வேறு எண்ணங்கள் எழத்தான் செய்கின்றன. அதுதான் எண்ணங்கள் எழுவதற்கு காரணமாக இருக்கிறது, அலைகள் விரிவதற்கு காரணமாக இருக்கிறது. அடைவதற்கு எதுவும் இல்லை, பெற வேண்டியது எதுவும் இல்லை என்கிற இடத்துல மனம் முழுக்க அமைதி அடைந்து விடுகிறது. இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டும் என்றால், நிறை மனம் என்று ஒன்று கிடையாது. எங்கே மனம் நிறைவடைந்து விடுகிறதோ அங்கே சமாதி நிலை அடைந்துவிடும். அங்கே மனம் என்பது இல்லாமல் போய்விடும். மன அலை நின்று போகிற போது மனம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுகிறது. நிறை மனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறை நிலையில மனம் அற்று போய்விடுகிறது. மனம் ஒடுங்கி இறைநிலையாகி விடுகிறது. அதைத்தான் அருள் தந்தை அவர்கள் இச்சையும் தெய்வீகமும் ஒன்றுதான் என்பார்கள். இச்சையை பற்றி அந்த நீண்ட பாடலே சொல்லுவார்கள். ஏன்னா இச்சையினுடைய இன்னொரு பக்கம் தெய்வீகம் இருக்கிறது. ஒரு பக்கம் அது இச்சை விருப்பம் ஆசையாக இருக்கிறது. ஆசை ஒடுங்கிய நிலை, நிறைநிலை, அது தெய்வீகமாக இருக்கிறது. அது இயக்கத்திலே வருகிற போது ஆசையாக மலர்கிறது. ஆக தவத்திலே மன அலைச்சொல் வேகம் குறைய வேண்டும் என்றால் நாம் நிறை மனத்தை அடைந்து விட வேண்டும். இப்போ நிறை மனத்தை அடைவதற்கான வழிமுறைகளை
அருள் தந்தை அவர்கள் ஆசை சீரமைத்தல் என்கிற பயிற்சியின் மூலமாக விளக்கி இருக்கிறார்கள். அந்த பயிற்சி உங்களுக்கு தெரிந்ததுதான். அந்த பயிற்சியில் ஒரு முக்கியமான குறிப்பு, அனுபோக பொருட்களின் எண்ணிக்கையை வளர்த்து கொண்டே செல்லக்கூடாது என்பது. அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை பெருக்கிக் கொண்டே செல்ல 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 அதுதான் பற்றை உண்டாக்குகிறது. அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை மிக மிக அதுதான் பாசத்தை உண்டு பண்ணுகிறது. அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை மிக மிக துன்பங்கள் தொடங்குகின்றன. அங்குதான் துன்பத்துடைய தோற்றமாய் இருக்கிறது. அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அறிவு வளர்ச்சி அடையாது. மகரிஷி ஒரு கவிதையில் சொன்னதுதான் நான் வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அறிவு வளர்ச்சி அடையாது. அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க தவம் கைகூடாது. அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அன்பு சமுதாயத்திலே குறைந்து போகும். அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க போட்டி மனப்பான்மை சமூகத்திலே பெருகிக் கொண்டே வரும். தனி மனிதன் தொடங்கி சமூகம் வரைக்கும் போட்டி மனப்பான்மை பெருகிக் கொண்டே வரும். அனுபோக பொருட்களின் அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுடைய உடல் வெறும் அனுபவிக்கும் எந்திரமாக மாறி போய்விடும். இப்படி அனுபோக பொருட்களை பற்றி அருள் தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அனுபோக பொருட்களுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும். எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு குறைந்து கொண்டே வரணும். அவ்வாறு குறைந்து கொண்டு வருகிற போது நிறைவேற்றுவது எளிமையாகிவிடும். எளிமையாக அவற்றை நிறைவேற்றி விடலாம். அவர் நிறைவேற்றி விடுகிற போது இனி நிறைவேற்ற வேண்டியது எதுவும் இல்லை என்கிற இடத்தை எளிமையாக அடைந்து விடலாம். அப்போ வாழ்க்கையை எளிமையாக்கி கொள்ள வேண்டும். தேவைகளை பெருக்கிக் கொண்டே செல்கிற போது அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதற்கு மேலும் மேலும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. காலையிலே கண் விழித்தது முதல் இரவு உறங்கப் போகிற வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கிறோம். பல பேருக்கு ஆன்மீக பயிற்சிகள் செய்வதற்கே நேரம் இருப்பதில்லை. ஏன் பயிற்சிக்கு வரவில்லை என்று கேட்டால் நேரம் இல்லைங்க. எல்லோருக்கும் இருக்கிற நேரம் தான் அவருக்கும். ஏன் முடியவில்லை? தேவைகளை வளர்த்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. நிறைவேற்ற வேண்டும்னா அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கிறது. தேவைகளை நிறைவேற்றுவதற்கே வாழ்க்கையே போய்விடும் என்கிற அளவுக்கு நாம் அதிலே சிக்கிக் கொள்கிறோம். அப்போ தேவை பெருக 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 அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தனாலே உழைப்பு அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. இருக்கும் நேரம் கூட போதாத அளவுக்கு உழைக்க வேண்டியிருக்கிறது. பல பேர் உறங்குவதற்கு கூட போதிய நேரமில்லை என்கிற அளவுக்கு உழைக்கிறார்கள். கூர்ந்து பார்த்தால் தேவைகளை பெருக்கிக் கொண்டுதான் காரணமாக இருக்கும், வேறொன்றும் இருக்காது. அப்போ வாழ்க்கையை எளிமையாக்கி கொள்கிற போதுதான் அமைதி இருக்கும். எந்த அளவுக்கு வாழ்க்கையை எளிமைப்படுத்திக் கொள்கிறோம் அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே அமைதி நிலைக்கும். எளிமை ஆன்மீகத்திற்கான மிகச்சிறந்த வழி, ரொம்ப பாதுகாப்பான வழியும் கூட. தேவைகள் எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஞானம் எளிதில் சாத்தியமாகிறது. ஆக அன்பர்களே, நம்முடைய தேவைகள் என்ன அடிப்படையில் எழுகின்றன என்று பார்த்தால், பசி, தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவுப் பொருட்களின் உந்துவேகம், இந்த மூன்று தான். இந்த மூன்றை தனித்துக் கொள்ளத்தான் தேவைகள் எழுச்சி பெறுகின்றன. இந்த மூன்றை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது.
ஆனால் நம்முடைய தேவைகள் ஆசைகளாக மலர்கிறது சொன்னோமே, நம்முடைய ஆசைகள் இந்த மூன்றின் அடிப்படையில் தான் இருக்கின்றனவா என்று யோசித்து பார்த்தால் பல சமயங்கள் இந்த மூன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இல்லை, இதை கடந்து இன்னும் பல தேவைகளை நாம் கற்பனையால் பெருக்கிக் கொள்கிறோம். தேவையற்ற பல பொருளை தேவையாக்கி மனிதன் வாழ்வில் துன்பம் அழிய கண்டான் என்பார் மகரிஷி. தேவைகளை பெருக்கிக் கொண்டே மனிதன் வாழ்வில் துன்பம் அழிய கண்டான் என்று பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமாக இதே செய்தியை அருள் தந்தையவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் வாழ்க்கை எளிமையாக்கிக் கொள்வதற்கு இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை விட சிறந்த பயிற்சி எதுவும் கிடையாது. என்னை கேட்டால் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசை சீரமைத்தல் பயிற்சி என்று சொல்லுவேன். இன்னைக்கு சமூகம் இங்கே தான் அதிகமாக சிக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அதிகமாக சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் கூட இதுதான். ஆசைகள் மேலும் 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 பெருகிக் கொண்டே இருக்கிறது. சாமி சொல்கிறார்கள், தேவையின் அடிப்படையிலே ஆசைகள் மலர்கின்றன, ஆனால் இடையிலே கற்பனை ஆசைகள் மிகுந்து விடுவதை கணித்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறார். தேவையின் அடிப்படையில் இல்லை ஆசை, கற்பனையாலேயே ஆசையை பெருக்கிக் கொள்கிறோம். கற்பனை தேவைகள் என்கிறார் இதை அருள் தந்தையவர்கள். இப்போ இதை நிறைவேற்றிக் கொள்ள அல்லது நிறைய மனம் என்பதை அடைய ஆசை சீரமைத்தல் பயிற்சி மிக 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 அவசியமானது. பயிற்சி ரொம்ப ஈஸியானது தான். ஆசை என்று சொல்லுகிற போது பொதுவாக சமூகத்திலே மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை சொல்லுகிறோம். 3 ஆசைகளையும் எடுத்துக்கொண்டு சிந்தித்து பார்க்கலாம். இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளாமல் என்னால் வாழ முடியுமா? அல்ல இந்த ஆசை இல்லாமலேயே என்னால் வாழ முடியுமா? இந்த ஆசையை தவிர்த்து விட்டு என்னால் வாழ முடியுமா என்று யோசித்து பார்த்தால் சாத்தியமில்லை என்பது புலப்படும். மண்ணாசை என்கிற போது யாராவது ஒருவர் மண்ணை பயன்படுத்தி கொள்ளாமல் அப்படி மேலே ஆகாயத்தில் நின்று கொண்டு பாருங்கள் எனக்கு மண்ணாசை இல்லை என்று சொன்னால் உண்மைதான் என்று ஒத்துக்கொள்ளலாம். மண்ணிலே நின்று கொண்டு, மண்ணிலே படுத்து உறங்கிக் கொண்டு, மண்ணிலே விளைந்த உணவை நன்றாக உண்டு கொண்டு, மண்ணாலான இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு, இது மண் பாண்டம் மண்ணால் ஆனது, எனக்கு மண்ணாசை இல்லை என்று சொன்னால் எப்படி பொருத்தமாக இருக்கும்? மண்ணை பயன்படுத்தி கொள்ளாமல் யாரும் வாழ முடியாது. ஆனால் அதற்காக இந்த மண்ணுலகமே எனக்கே சொந்தமாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு முயற்சித்தால் அங்கேயும் வாழ்க்கை துன்பமாகிவிடும். தாயுமானவர் சொல்லுவார் ஒரு பாடலில், ஒருவன் இன்னொருவனை பார்த்து சொன்னானாம், இந்த கடலால் சூழப்பட்ட மொத்த உலகம் உனக்கே சொந்தம், வைத்துக்கொள் என்றானாம். இந்த பூமி முழுக்க கேட்டவன் சந்தோஷப்படணுமா? இல்லை அவ்வளவு இடம் எனக்கே சொந்தமா? சந்தோஷப்பட்டிருக்கணும். அவன் கேட்டானா, அப்ப கடல் யாருக்கு? இருப்பதை விட்டு விட்டு இல்லாததை தேடி அலைகிற மனோபாவம். இருக்கும் அவ்வளவையுமே நாம் பயன்படுத்திக் கொள்வோமா இல்லையா தெரியாது. ஆழிசூழ் உலகமெல்லாம் உனக்கே என்ன, ஆழி யாருக்கு என்றான் என்பார் தாயுமானவர். இதுதான் நம்முடைய மனோபாவமாக இருக்கிறது. எனக்கு எவ்வளவு வேண்டும், எவ்வளவு இருந்தால் போதும், இந்த கேள்விக்கு நாம் வருவதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு என்ன வேண்டும், இந்த கேள்வியே நாம் கேட்டுக்கொள்வதில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பொருளை வாங்கணும், நாமும் அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம். உடன் பணியாற்றக்கூடியவர் ஒன்றை பெற்றால் நாமும் அதை பெற வேண்டும் என்று எண்ணுகிறோம். எனக்கு வேண்டுமா, தேவையா, அது இல்லாமல் வாழ முடியாதா, அதை வாங்குவதற்கு வேண்டிய வசதி வாய்ப்பில் இருக்கிறதா, அப்படியே வாங்கி அனுபவித்தால் இந்த உடம்புக்கு பொருந்துமா, வாங்கி அனுபவிக்கிற போது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா, சட்டத்திற்கு பொருந்துகிறதா, பின்விளைவு நன்மையாக இருக்குமா, இப்படி எல்லாம் சிந்திப்பதே கிடையாது.
அவர் வாங்கியிருக்கார், நானும் வாங்கணும். பல பேர் வீடுகளிலே பல பொருட்கள் வேடிக்கை பொருட்களாக, காட்சி பொருட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தர் வீட்டிலேயும் பார்த்தா குறைந்தபட்சம் அவங்க வசதிக்கு ஏற்ப ஒரு 5000 50,000 வரைக்கும் பயன்படுத்தாத பொருட்கள் பல்வேறு இடங்களிலே சேகரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அடிக்கடி எடுத்து தூய்மை செய்யப்பட்டு கருப்பு பணம் மாதிரி கருப்பு பொருட்கள் இவையெல்லாம் நமக்கு அவ்வளவா பயன்படவில்லை, பயன்படுத்துவதில்லை. ஒரு சொத்து போல அதை வைத்து பராமரித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ரொம்ப அவசியமானதற்கு பணம் இல்லை, வாங்க முடியவில்லை என்று கூட பரிதவிப்போம். தேவையில்லாமல் இப்படி பல்வேறு பொருட்களில் முன்னாலே செலவு பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கு தேவைப்படும் பொருள் கிடைக்காத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். நாம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தாலேயே நம்ம இடத்துல மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்பது தெரிய வரும். ஒரு ரஷ்ய கவிஞன் ஒரு கவிதையை சொன்னான். அந்த நாட்டு அரசன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை குடியானவனை பார்த்து சொன்னான், விவசாயி, இங்கிருந்து ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுகிறாயோ அவ்வளவு இடத்தை உன் பெயருக்கு பட்டாசை தருகிறேன் என்று சொன்னான். கேட்டவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்து கொண்டான். எப்படியாவது நிறைய இடத்தை நான் பிடித்து விட வேண்டும். வேகமாக ஓடுகிறான். அதிகபட்சம் எவ்வளவு தூரம் வேகமாக போக முடியுமோ ஓடுகிறான். ஒரு குறிப்பிட்ட தான் ஓட முடியாது, அதுக்கு மேலே ஓட முடியாது. கால்கள் சோர்ந்து போய்விட்டது, மூச்சிறைகிறது, மேலும் ஓட முடியவில்லை. நின்று விடலாமா என்று எண்ணுகிறான். உள்ளிருந்து மனம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினால் இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்குமே, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினால் இன்னும் கொஞ்சம் நிலம் கிடைக்குமே என்று சொல்லுகிறது. மறுபடியும் முயற்சித்து ஓடுகிறான். எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடுகிறான். எப்போது ஓட முடியவில்லை, நின்று விடலாம் என்று எண்ணுகிறானோ அப்போதெல்லாம் மனம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் ஓடினால் இன்னும் கொஞ்சம் நிலம் கிடைக்குமே சொல்லுகிறது. அந்த கவிஞன் இதை சொல்லி கொண்டு வந்தவன் சொன்னான், இறுதியில் இப்படித்தான் அந்த கவிதையை முடித்தான். ஓடினான் ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிவிட்டான். இப்போது அவனுக்கு அவ்வளவு இடம் தேவையில்லை, 6 அடி மண் போதும் என்று முடித்தான். இறந்தே போய்விட்டான். அதனை அர்த்தம், ஒரு அளவில் எனக்கு எவ்வளவு போதும், எவ்வளவு இருந்தால் போதும் என்று எண்ணிருந்தால் அதை பயன்படுத்தி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. பல இடங்களில் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் பக்கத்து நிலத்துக்காரனுடைய எல்லை இடையிலே ஒரு வரப்பு இருக்கும். எவ்வளவோ இடம் பயன்படுத்தப்படாமல் வைத்திருப்பான். நடுவில் ஒரு ஜான் வரப்பு இருக்கும். அதை இவனும் வெட்டுவான், அவனும் வெட்டுவான். 2 பேரும் வெட்டிக்குழுவுக்கு வரப்பு இருக்காது கொஞ்ச காலத்தில். அப்புறம் ஒருத்தன் வெட்டிப்பான். இதுக்கு கோர்ட்டு கேஸ் என்று போவான். சும்மா செய்ய முடியுமா? என்ன, வக்கீல் ஃப்ளைட்டில் வருவார். யார் பணம்? இவங்க பணம் தான். இதற்காக செலவுக்கு பணம் இல்லாமல் நிலத்தையே கூட விற்பான். நிறைய பேர் உண்டு. என்ன கொள்கை? நிலத்தை விற்றாவது வரப்பை காப்பாற்றுவோம். நல்ல கொள்கை இல்லை? நிலத்தை விற்றாவது வரப்பை காப்பாற்றுவோம். அன்பர்களே, மண் தேவைதான். மண் இல்லாமல் வாழ முடியாதுதான். எவ்வளவு வேண்டும்? ஒரு அளவு, அதை அடைவதற்கான முறை, அனுபவிப்பதற்கான முறை இது இருந்தால் மண்ணை பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம். இன்னும் 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 என்று சொல்லுகிற போது நம்முடைய முயற்சி, அதாவது நம்முடைய மகிழ்ச்சி குறைந்து கொண்டே வந்து விடுகிறது. அப்போ மண்ணை பயன்படுத்தி கொள்ளாமல் வாழ முடியாது. மண் ஏராளமாக வேண்டும் என்று சொன்னாலும் அங்கேயும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. இப்போ இடையில ஏதோ ஒரு இடம் இருக்கிறது. அந்த அளவில் நிறுத்தி கொண்டால் மண்ணும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அந்த இடத்தை தான் கண்டுபிடிக்கணும். பொன்னாசை என்று எடுத்துக்கொண்டால் அன்றைக்கு பொன் தான் மாற்று பொருள். பணம் என்கிற ஒன்று கண்டுபிடிப்பிற்கு முன்னாலே வந்த சொல்லாக்கம் இது.
பொன்னை கொடுத்து வேண்டிய பொருளை பெற்றுக்கொள்ளலாம். பொருட்களின் மீது இருக்கக்கூடிய ஆசையை பொன் ஆசை என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் காலை கண் விழித்தது முதல் இரவு உறங்க போகிற வரைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் நினைச்சு பார்த்தா தெரியும். எவ்வளவோ பொருட்களை பயன்படுத்தி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளாமல் நம்மால் வாழ முடியாது. அந்த பொருட்கள் தேவைதான். ஆனால் அதையே இன்னும் இன்னும் என்று பெருக்கிக் கொண்டே செல்கிற போது நாம் சிக்கிக்கொண்டே வருகிறோம். பெண்ணாசை அது பால் வேட்பை சொல்லக்கூடிய ஒரு ஆசை. குறிப்பிட்ட வயதில் எல்லோருக்கும் இயற்கையாக மலரக்கூடிய ஒன்றுதான். அதை பெரியவர்கள் தன்னுடைய அனுபவத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவில் அதை நிறைவேற்றிக் கொள்கிற போது மகிழ்ச்சி தான். அவர்களுக்கு மகிழ்ச்சி, அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி, அந்த சமூகத்திற்கே மகிழ்ச்சி. ஆனால் அதை மீறுகிற போதுதான் தனி மனிதனும் பாதிக்கப்படுகிறான், அந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. அத்தகைய பெண்களால் ஒரு சமூகமே பாதிக்கப்படுகிறது. அப்ப இந்த 3 ஆசையும் எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது 3 ஆசை நிறைவேற்றிக் கொள்ளத்தக்கது தான். ஆனால் அதையே பெருக்கிக் கொண்டால் துன்பமாகி விடுகிறது. அதை அலட்சியம் செய்தாலும் துன்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை. அப்ப இடையில ஏதோ ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை அறிந்து கொண்டு அந்த அளவின் அடிப்படையிலே வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த அளவைத்தான் அருள் தந்தையவர்கள் துறவு என்று குறிப்பிட்டார்கள். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. சராசரியாக சமூகத்திலே பயன்படுத்தக்கூடிய துறவு என்கிற சொல்லுக்கு இருக்கிற அர்த்தம் வேறு, அருள் தந்தையவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் வேறு. சாதாரண சமூகத்திலே ஒரு பொருளை வெறுத்து விடுவதை துறவு என்று சொல்லுகிறோம். நான் இதை துறந்து விட்டேன் என்று சொன்னால் அதை அவர் வெறுத்து விட்டார், அதை பயன்படுத்த மாட்டார் அவர் என்கிற அர்த்தத்திலே கையாண்டு கொண்டிருக்கிறோம். அருள் தந்தையவர்கள் அப்படி இல்லை. விருப்பமும் கொள்ளாமல் வெறுப்பும் கொள்ளாமல் நடுநிலையிலே நின்று அளவு முறையோடு துய்ப்பதைத்தான் அருள் தந்தையவர்கள் துறவு என்று சொல்லுகிறார்கள். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்றார்கள். வாழ்க்கையில் அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 90% அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10% தான் மாறுகிறோம். அங்கே தான் துன்பங்கள் வருகின்றன. உறவு என்று சொல்லுகிற போது மனிதர்கள், நிகழ்ச்சிகள், பொருட்கள் என்று பல்வேறுபட்டவற்றோடு நாம் உறவு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதம் இருக்கு, சாதத்துக்கு உப்பு போட்டால் தான் சுவையாக இருக்குது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுகிறோம். உப்பால் தான் இந்த சுவை வந்தது என்று 4 கிலோ உப்பை கொட்டி கொண்டு சமைப்போமா? ஒரு அளவை பின்பற்றுகிறோமா இல்லையா? சாதம் வேகணும், அடுப்பில் வைத்து வேக வைக்கிறோம். எவ்வளவு வேக வேண்டும் அந்த அளவுக்கு தான் நெருப்போடு அதற்கு உறவு. அந்த அளவிலே பிரித்து விட வேண்டும், நெருப்பை அணைத்து விட வேண்டும். முன்னாலே அணைத்து விட்டாலும் அந்த உணவு நன்றாக இருக்காது. இன்னும் அதிக நேரம் நெருப்பிலே வைத்து விட்டாலும் உணவு கரிந்து போகிறது. குறிப்பிட்ட அளவு, அந்த அளவிலே நெருப்பிலிருந்து அதை பிரித்து விட வேண்டும். அதுதான் துறவு. பாலை அடுப்பிலே வைத்திருக்கிறோம், குறிப்பிட்ட நேரம் பொங்கி வழிகிறது. அப்போ எவ்வளோ நேரம் வைத்தால் பொங்காமல் பால் நமக்கு கிடைக்கும்? கவனமாக இருந்து இறக்கி கொள்கிறோம் இல்லையா? இதுதான் துறவு மனப்பான்மை. அந்த அளவை அறிந்து கொண்டு அந்த அளவு வரைக்கும் தான் உறவு, அதுக்கு மேலே அந்த உறவு இல்லை, துண்டிக்கப்பட்டு விடுகிறது. டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். பொருட்கள் மட்டுமில்லை, உறவு முறைகளிலே கூட நாம் அப்படித்தான். அம்மாவிடம் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கிறது. தன்னுடைய அக்கா தமக்கையிடம் எவ்வளவு பழக வேண்டும், தங்கையிடம் எவ்வளவு பழக வேண்டும், தோழியிடம் எவ்வளவு பழக வேண்டும், மனைவியிடம் எவ்வளவு பழக வேண்டும், ஒன்றுக்கு வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? அம்மாவிடம் பழகுவது போல அக்காவிடம் பழகக்கூடாது, பொருத்தமாக வராது.
அக்காவிடம் பழகுவது போல தங்க இடத்திலே பழகக்கூடாது. தங்க இடத்திலே பழகுவது போல தோழி இடத்திலே பழகக்கூடாது. தோழி இடத்திலே பழகுவது போல மனைவி இடத்திலே பழகக்கூடாது. எங்கே அந்த அளவும் முறையும் மாறினாலும் துன்பம் வந்து விடுகிறது. அப்ப துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை எது கொடுக்கிறோ அதான் துறவு. உறவு மிகுந்து போனாலும் துன்பம், அலட்சியம் செய்து விட்டாலும் துன்பம். அளவு முறையோடு வாழ்கிற போது துன்பம் இல்லை. அந்த மாதிரியான அளவு முறையோடு வாழக்கூடிய வாழ்க்கை முறையைத்தான் அருள் தந்தையவர்கள் துறவு என்று சொல்லுகிறார்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம், தாமரை இலை தண்ணீர் போல உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் வச்சிருப்போம்? உலகத்தில் ஒட்டியும் ஒட்டாமையும் வாழணும். ஒரு பக்கம் மட்டுமே நாம் சிந்திக்கிறோம். இதில் உலகப் பொருட்களில் பற்று இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக பல சமயங்களில் இந்த மொழியை நாம் திரும்ப திரும்ப கையாளுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாமரை எங்கு வாழும்? தண்ணீரிலே வாழும். தண்ணீர் இல்லாமல் தாமரை வாழ முடியாது. எங்காவது தண்ணீர் இல்லாமல் ஒரு தாமரையை பார்க்க முடியுமா? தாமரை வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியம். தண்ணீரிலே அந்த தாமரை வாழும். அவருடைய இலைகள் இருக்கிறதே, இலைகள் மீது ஒரு பவுடர் கோட் இருக்கு. ஆகையினால தண்ணீர் அதிலே ஒட்டாது. நீங்க தேய்ச்சி கழுவி விட்டுட்டா அந்த பவுடர் போயிடும், தண்ணி ஒட்டிக்கொள்ளும் அந்த இலையில. அடுத்த நாள் பார்த்தா அந்த இலை அழுகி போகும். தண்ணீரிலே ஒட்டி கொண்டால் அழுகி போகிறது. இரண்டு பக்கமும் நாம புரிஞ்சுக்கணும். தாமரை வாழ வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் அவசியம். தண்ணீரிலே ஒட்டி கொண்டால் அழுகி போகிறது. உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் உலக இன்பங்கள் தேவைதான், உலக பொருட்கள் தேவைதான். ஆனால் அது இல்லாமல் முடியாது என்ற அளவுக்கு அதில் சிக்கிக்கொண்டால் துன்பம் வந்து விடுகிறது. உலக வாழ்க்கையை வெறுப்பதல்ல, அளவு முறையோடு ஏற்றுக்கொள்வது. ஆகவேதான் அருள் தந்தையவர்கள் துறவு உள்ளம் இருந்தால் போதும், துறவு வேஷம் தேவையில்லை சொன்னார்கள். வெளி வேஷம் யார் வேண்டாலும் போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்க ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் ஏதாச்சும் ஒரு குழந்தை துறவி வேஷம் போடுது. அதுக்காக அது துறவி என்று சொல்லிவிட முடியாது. துறவு என்பது உள்ளம் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயம். வெளிவேஷம் அவசியம் இல்லை. சாமிஜி ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க, இந்த காலத்தில் துறவிகள் ஞானிகள் எப்படி இருப்பார்கள் கேட்கிற போது சாமி சொன்னாங்க, உங்களை போல இருக்கலாம், ஃபேன் சட்டை போட்டிருக்கலாம், இன் பண்ணிருக்கலாம், பெல்ட் கட்டிருக்கலாம், இருக்கலாம். அன்னைக்கு காட்டில் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு மற்ற வசதிகள் இல்லை, ஆகினால அப்படி இருந்தாங்க. அந்த தோற்றம் தான் ஞானிக்குரிய தோற்றம்னு யார் சொன்னாங்க? நம்மளை சிக்கிக் கொள்கிறோம். விழிப்புணர்வு வேணும். அன்பர்களே, அளவு முறை என்பது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்றார்கள். ஒவ்வொரு பொருளோடும், நபரோடும், நிகழ்ச்சிகளோடும் தொடர்பு கொண்டுதான் உலகத்திலே வாழ வேண்டும், வாழ முடியும். ஆனால் அதோடு இணைந்து விடுகிற போது, அது இல்லாமல் முடியாது என்கிற போது, அது பற்றுக்கொள்ளுகிற போது அங்கே தான் துன்பங்கள் தொடங்குகின்றன. அந்த பற்று அதிகரிக்கிற போது பார்த்தா, வேறு ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் என்றது கடும் பற்று ஆகிறது. வேறொருவர் பறித்துக்கொள்ள எண்ணுகிற போது அது போட்டி உணர்விலே வந்து விடுகிறது. அந்த போட்டியிலே ஜெயிக்க வேண்டும் என்று வந்து விடுகிறது. போட்டியிலே ஜெயிக்க வேண்டும் எண்ணுகிற போது அங்கே அன்புக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. அன்பு இல்லாமல் போய்விடும். பொருள் ஆசை மிகுகிற போது போட்டி தவிர்க்க முடியாது. போட்டி அதிகரிக்கிற போது அன்பு இல்லாமல் போய்விடும். பணத்துக்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியில் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோராகின்றார்கள் என்றார் மகரிஷி. குணம் போய்விடுகிறது, நற்குணங்கள் போய்விடுகின்றன. ஆகவேதான் அருள் தந்தையவர்கள், உங்களுடைய ஆசைகளை ஒரு பட்டியல் போடுங்க. பட்டியலில் ஒவ்வொரு ஆசையும் பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க. இந்த ஆசையை நிறைவு செய்து கொள்ளாமல் என்னால் வாழ முடியுமா?
நிறைவேற்றி கொண்டுதான் வாழ முடியுமா, நிறைவேற்றி கொள்ளாமலே வாழ முடியுமா? நிறைவேற்றி கொள்ளாமலேயே வாழ முடியும் என்று சொன்னால் அந்த ஆசையை அழிச்சிருங்க. நிறைவேற்றி கொள்ளாமலே வாழ்ந்து கொள்ளலாம், அதான் வாழ முடியுமே. புதுசாக ஒரு வேலையை வளர்த்து கொள்ள வேண்டாம். இல்லை நிறைவேற்றி கொண்டால்தான் வாழ முடியும்னா அடுத்த கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி? நிறைவேற்றி கொள்ள வசதி வாய்ப்பு இருக்கிறதா? சில ஆசை இருக்கும், நிறைவேற்றிக் கொள்ள வசதி இருக்காது. சில ஆசை இருக்கும், நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்பு இருக்காது. அப்போ அந்த ஆசை மனதிலே சுமையாக, மனத்திலே ரணமாக மாறி போய் விடுகிறது. இப்போ நான் கூட ஒரு ஃப்ளைட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். பணம் இருக்கா பார்க்கணுமா வேண்டாமா? வாங்குவதற்கு காசு இல்லைன்னு வைங்க. இப்போது எனக்கு ஃப்ளைட்டு வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா நிறைவேறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் நெஞ்சம் மனத்தை பாதிக்கிறது. மனதிலே வந்த காயம் இது. ஃப்ளைட்டே வாங்கக்கூடாதா? வாங்கலாம், வாங்க வேண்டாம்னே சொல்லலை. இதுதான் அருள் தந்தையருடைய அப்ரோச். வாங்க வேண்டான்னு சொல்லலை, வாங்குங்க. வாங்க முடிஞ்சான். வாங்கவே வசதி இல்லாத போது, வாங்குவதற்குரிய பொருளே இல்லாத போது எனக்கு ஃப்ளைட் வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது மனதிலே சுமை. தியானம் பண்ணுகிற போது அவர் ஆக்னைன்னு சொல்லுவார், எனக்கு ஃப்ளைட்டு வாங்கணும்னு நினைப்புறோம். நிறைவேறாமல் இருக்கும் ஆசைகள் தவத்தை குறுக்கிடுகிறது. இதுதான் தவத்துக்கு இடைஞ்சல். அத்தகைய பொருளாதாரம் இருக்கிறது, தேவை என்றால் வாங்கிக் கொள்ளலாம், அது வேறு. வாய்ப்பு. இப்போ எனக்கு 50 வயது நிறைவடைந்து விட்டது. இப்போ நான் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆசை வருதுன்னு வைங்க, சேர்த்துப்பாங்களா? அந்த வாய்ப்பு போய்விட்டது. அவங்க ஒரு குறிப்பிட்ட வயதை வைத்திருக்கிறார்கள், உடல் தகுதியை வைத்திருக்கிறார்கள். இனிமேல் அதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் மனசில் அப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு நிறைவேற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா மனமெல்லாம் புண்ணாய் போக வேண்டியதுதான். வாழ்க்கையில் அமைதியே இல்லாமல் போய்விடும், நிறைவே இல்லாமல் போய்விடும், மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். போகுமா போகாதா? அப்போ என்னுடைய ஆசை பட்டியலில் எந்தெந்த ஆசைகள் நிறைவேற்றுவதற்கெல்லாம் வசதி இல்லையோ, வாய்ப்பு இல்லையோ, அதை கௌரவமாக மரியாதையாக நீக்கிட்டு இதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அந்த வசதி வாய்ப்பு வருகிற போது வேண்டும்னா அதை பற்றி சிந்திக்கிறேன், நீக்கிவிட வேண்டியதுதான். சில ஆசைகள் இருக்கின்றன, நிறைவேற்றித்தான் வாழ முடியும், நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் கூட உடனே நிறைவேற்றுவதிலே இறங்கிவிட வேண்டாம். உடலுக்கு பொருந்துமா, மனதிற்கு பொருந்துமா, சமுதாயம் ஏற்குமா, அப்படி யோசிக்கணும். சில ஆசை இருக்கிறது, ஆனால் நிறைவேற்றிக் கொள்ள பொருள் இருக்கிறது, ஆனால் என் உடம்புக்கு பொருள். இப்போ நான் ஒரு சுகர் பேஷண்ட்னு வைங்க, டாக்டர் சொல்லியிருக்காரு இனிப்பு சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இனிப்பு சாப்பிடலான்னு ஒரு ஆசை. நிறைவேற்றிற்கு பணம் இருக்கிறதா? பணம் இருக்கிறது. கடை இருக்கிறதா? வாய்ப்பு, பக்கத்திலே கடை இருக்கிறது. உடனே நிறைவேற்றி கொண்டால் இன்பம் இருக்குமா? நோய் வளர்ந்து விடும். என்ன இங்க பிரச்சனை? உடலுக்கு பொருந்தவில்லை. எந்த ஆசையில் நிறைவேற்றுவதற்கு உடல் தாங்காதோ அந்த ஆசையை தவிர்த்து விட வேண்டியது தானே. எதுக்கு சும்மா சுமை? அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்னுடைய உடல் தாங்காது, உடல் ஒத்துக்கொள்ளாது, தவிர்த்து கொள்ளத்தான் வேண்டும். சில விஷயங்கள் மனதிற்கு பொருந்தாது. உங்களுக்கு ஒரு இனிப்பை காட்டுகிறேன். இந்த இனிப்பு வெளிநாட்டிலிருந்து வந்தது, ஒரு ஆராய்ச்சி கூடத்திலிருந்து வந்திருக்கிறது, இல்லை இந்த சத்தெல்லாம் இவ்வளவு இருக்கிறது என்று விவரித்து சொல்லுகிறேன். விரிவாக அதை பற்றி பாராட்டி உயர்த்தி எவ்வளவு சிறப்பானது, இதை சாப்பிட்டா எப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்றெல்லாம் சொல்லுகிறேன். உங்களுக்கு பார்த்தாலேயே கொமட்டிட்டு வருதுன்னு வைங்க அந்த இனிப்பை. அந்த ஸ்மெல்லு கொஞ்சமும் தாங்க முடியலன்னு வைங்க. என்னத்தான் எவ்வளோத்தான் விலைக்கு பேசியிருந்தாலும் சாப்பிடுவோமா? இல்லை சாப்பிட்டாலும் செரிக்குமா? உடனே வாமிட் பண்ணுறோம். ஏன்? மனதிற்கு பொருந்தவில்லை. மனம் இதை எடுத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சில விஷயங்கள் சமுதாயத்திற்கு பொருந்தாது. இப்போ காடு யாருக்கு சொந்தம்? பொது சொத்து, எல்லாருக்கும் தானே சொந்தம். நேராக கொண்டு போய் ஒரு லாரியை கொண்டு போய் நிறுத்தி காட்டில் இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டி கொண்டு வந்தா
அரசாங்கம் பிடிச்சி சிறையில் வச்சிரும் இல்லையா? ஏன்? காடு எல்லாருக்கும் பொது தானே, எனக்கு அதில் உரிமை இருக்கிறது தானே, நான் வெட்டி கொண்டு வந்தா என்ன தப்பு? அரசாங்கம் சட்டங்களை வைத்திருக்கிறது நம் நலனுக்காகத்தான். அதற்கு எதிராக எந்த ஆசை இருந்தாலும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச மகிழ்ச்சியை தவிர்த்து வேறு யாரும் அரசியல் சட்டங்களை மதிக்க வேண்டும் சொன்ன மாதிரி தெரியல. நமக்காக உருவாக்கப்பட்டது சட்டம், நிர்வாகம், அரசியல். அப்போ அதை நாம தான் மதிக்கணும். அதுதான் அருள் தந்தை அவர்கள் கர்மயோகத்திலே முதல் விதியா வச்சாங்க. அன்னை, தந்தை, குரு, ஆட்சித்தலைவரை மதிக்க வேண்டும் சொன்னாங்க. ஆட்சித்தலைவரை மதிக்க வேண்டும், யாரா இருக்கட்டும். அவர் தான் ஆட்சித்தலைவர் என்று வந்துவிட்டால் அவரை மதிப்பது, அன்னைக்கு சமமாக, தந்தைக்கு சமமாக, ஆசானுக்கு சமமாக இந்த வரிசையில் வச்சிருக்காங்க. சாமிஜி எவ்வளவு நிர்வாகத்தை மதிக்கிறார் அதை புரிஞ்சுக்கணும். நாம ஒவ்வொரு இடத்திலேயும் ஒருவர் சாமிஜியத்தில் சந்தேகம் கேட்டார். சாமிஜி, எனக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஒருவர் தவறு செய்கிறார், அவரை தண்டிப்பது பாவமா? சாமிஜி உடனே சொன்னாங்க, அலுவலக விதிகளின்படி தண்டிப்பது பாவம் இல்லை. அலுவலக விதிகளை மீறி தண்டிப்பது தான் தப்பு, அது வன்மம், உட்பகை. விதிகளின்படி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம், அங்கே பாவம் இல்லை என்று குறிப்பிட்டார்கள். இப்போ நிர்வாகத்தை, சட்டத்தை எப்படி மதிக்கிறார் என்பது நமக்கு தெரியணும். மாணவர்கள் நுட்பமாக புரிந்து கொள்ளணும். ஒரு சமயத்திலே ஆழியாரிலே ஒரு அன்பர், நம்மை போல ஒரு அன்பர் அருள் தந்தையை பார்த்து கேட்டார், சாமிஜி, என்னை பேராசிரியர் ஆக்க வேண்டும் என்று கேட்கிறேன், நிர்வாகத்திலே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். நிர்வாகத்திலே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். அவருடைய கருத்தெல்லாம் என்ன? சாமிஜி மகா குரு, இந்த அமைப்புக்கே அவர் தான் குரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் யார் மறுக்க போறாங்க என்ற எண்ணத்திலே தான் அவர் போய் மகரிஷியை பார்த்து பேசுகிறார். சாமி சொன்னாங்க, இந்த நிர்வாகத்துக்கு நானும் கட்டுப்பட்டவன் தான், நிர்வாகத்திற்கு நானும் கட்டுப்பட்டவன் தான், அதை குறுக்கிட விரும்பவில்லை. சாமிஜி நிர்வாக விதிகளை எப்படி மதிக்கிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அப்போ அதனால தான் ஆட்சித்தலைவர் என்று அவர் கர்மயோக விதிகளில் குறிப்பிடுகிறார்கள். சமுதாயம் ஏற்குமா? நம்முடைய ஒவ்வொரு ஆசையும் சமுதாயம் ஏற்குமா பார்க்கணும். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஆசை, எனக்கு ஆசை இருக்கு, நேராக முன்னாடி உட்காந்து ஒரு கத்தி எடுத்து அவர் கழுத்து அறுத்துடலான்னு நிறைவேற்றிக் கொள்ளலாமா? சமூகம் ஒரு சட்டம் வச்சிருக்கு, இப்படி கொலை பண்ணக்கூடாது, கொலை பண்ணால் இந்த தண்டனை கொடுக்கணும், சட்டம் வச்சிருக்கு. அப்போ சமூகத்திற்கு இது இந்த ஆசை பொருந்தாது, சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, தண்டனை கொடுக்கும். சில ஆசைகளுக்கு தண்டனை கொடுக்காது. இப்போ நான் நிறைய பொய் பேசுகிறேன்னு வைங்க, ஏராளமாக பொய் பேசுகிறேன், சட்டத்தின்படி என்னை ஒன்றும் சிறையில் அடைச்சிட முடியாது சாதாரணமாக. ஆனாலும் சமூகம் இவர் வாயத்திறந்தா பொய்த்தான் பேசுவாருங்கிற பார்வை, அப்படி ஒரு பார்வை பார்த்தாவே அதை விட சுருக்கு போட்டு சாகலாம் போல இருக்கும், அதுவே தண்டனை. அப்ப நமக்கு என்ன ஆசைகள் இருந்தாலும் சரி, உடலுக்கு பொருந்துமா, மனதுக்கு பொருந்துமா, சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா, இந்த மூன்றுக்கும் பொருந்துகிறதான்னு பார்க்கணும். பொருந்தவில்லை என்றால், அவ்வாறு பொருந்தாத ஆசைகள் நம்முடைய பட்டியலில் இருந்தால் அதை நீக்கிவிடத்தான் வேண்டும். இதற்கு பின்னாலாவது இருக்கிற ஆசைகள் நிறைவேற்றிவிடலாமா என்று கேட்டால் இல்லை. மேலும் சொல்லுகிறார், இப்போ இதுவரைக்கும் நம்முடைய ஆசை பட்டியல் என்ன இருக்கு? நிறைவேற்றி கொண்டால் தான் வாழ முடியுங்கிற ஆசையை விட்டு வச்சிருக்கோம். நிறைவேற்றி கொள்ளாமலே வாழலாம் என்று சொன்னால் அந்த ஆசையை நீக்கிவிட்டோம். நிறைவேற்றி கொள்ள வசதி வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஆசையை மட்டும் வைத்திருக்கிறோம், வசதி வாய்ப்பு இல்லை என்கிற ஆசைகளை நீக்கிவிட்டோம். நிறைவேற்றி கொள்ளணுமா, உடல் மனம் சமுதாயம் ஏற்குமா பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ளும்னா அந்த ஆசையை வச்சுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் அந்த ஆசைகள் நீக்கிவிட்டோம். இப்போ கூட நிறைவேற்றி விட வேண்டாம், மீதி ஆசைகள் இருக்கிறதே, அந்த ஆசைகளை
நிறைவேற்றி கொண்டால் வரக்கூடிய விளைவு, பின் விளைவு என்னவாக இருக்கும்? அந்த ஆசை நிறைவேற்றி கொள்ள வரக்கூடிய விளைவு எனக்கு துன்பமாக இருக்கும் என்று சொன்னால் வேண்டாம், நல்விளைவு தான் இருக்கும் என்று சொன்னால் அதை பட்டியலில் வச்சுக்கலாம். இப்படி நாம் நம்முடைய ஆசை பட்டியலை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து பார்த்தால் மிஞ்சுவது வெகு சில ஆசைகள் தான் இருக்கும். நிறைய ஆசைகள் அடிபட்டு போயிருக்கும். முன்னால் சொன்ன பல்வேறு காரணங்களால் அடிபட்டு போயிருக்கும். மிஞ்சுவது சில ஆசைகள் தான். அந்த ஆசைகளை கூட அருள் தந்தையவர்கள் ஒரே சமயத்தில் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்காதீர்கள். தரவரிசை என்று சொல்லக்கூடிய வகையில் வரிசைப்படுத்திக் கொள்ளுங்க. முதல்ல எதை நிறைவேற்றலாம், இரண்டாவது இதை நிறைவேற்றலாம், மூன்றாவது இதை நிறைவேற்றலாம், இப்படி வரிசைப்படுத்திக் கொள்ளுங்க. அதில் முதல் நிறைவேற்ற வேண்டியதை மட்டும் இப்போ சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதை எப்படி நிறைவேற்றலாம், அதற்கான சிந்தனை, நடைமுறை சாத்தியமான திட்டமிடல், அப்புறம் அதற்கேற்ற செயல்பாடு. சிந்தனை, திட்டம், செயல், இந்த மூன்று இணைஞ்ச வெற்றி. அந்த ஆசை நிறைவேற்றி விட்டால் அப்போ தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கும். இதை நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ நினைச்சிருந்தேன், இதையே நிறைவேற்றி விட்டால் இன்னும் பெரிய ஒன்றை கூட என்னால் நிறைவேற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த தன்னம்பிக்கையோடு இரண்டாவது ஆசையை சந்திக்கணும். அதற்கும் இதே போல் சிந்தனை, திட்டம், செயல்பாடு, இப்படி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டே வரணும். ஒரே சமயத்தில் 10 ஆசை எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் செய்வது, இதை கொஞ்சம் செய்வது, அங்கே கொஞ்சம் செய்வது, இங்கே கொஞ்சம், இப்படி செய்தால் எதையுமே முழுமையாக செய்து முடிச்சிருக்க மாட்டோம், எதையும் நிறைவேற்றி இருக்க மாட்டோம். எதுவும் நிறைவேறவில்லையா, மனசில் நம்பிக்கை போயிடும். நான் எந்த வேலை செஞ்சாலும் நிறைவேற மாட்டேங்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குது, முடியவே மாட்டேங்குது, தன்னம்பிக்கை போய்விடும். உங்கள் முழு ஆற்றலையும் ஒன்றின் மீது மட்டும் குவியுங்க. அதை பற்றி மட்டும் சிந்தனை பண்ணுங்க. நடைமுறை சாத்தியமாக திட்டமிட்டு கொள்ளுங்க. அதுக்கேற்ற செயல்பாடு இருந்தால் வெற்றி வந்துடும், தவறாமல் வெற்றி வந்துவிடும். இப்படி நிறைவேற்றி கொண்டே வருகிறப்போது பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆசைகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன், நிறைவேற்றி விட்டோமே. அடிக்கடி இந்த பயிற்சியை பண்ணணும். புதிய புதிய ஆசைகள் கூட சேரும். ஆனால் இதை முறையாக செய்து கொண்டே வருகிற போது பார்த்தால் ஒரு நிலையில் இருக்கிற ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன், புதியதாக எந்த ஆசையும் இல்லை என்கிற நிலை வரும். அந்த நிலை வந்தால் அதுதான் நிறை மனம். அதற்கு பேர் தான் நிறை மனம். நிறைவேற்றுவதற்கு எந்த ஆசையும் இல்லை, இருக்கிற ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன், இப்போது பெற வேண்டியது எதுவும் இல்லை, நான் அடைய வேண்டியது எதுவும் இல்லை, அப்போ நான் இயங்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே தான் மனம் ஆக்னை என்று சொன்னால் ஆக்னையில் நிற்கும், துரியம் என்று சொன்னால் துரியத்தில் நிற்கும், நிலைக்கும். தவம் நன்கு வரும். பல பேருக்கு நல்லா தவம் வரலை என்பதற்கு காரணம் என்னென்னா, ஆசை சீரத்தில் பயிற்சியை சரியாக பண்ணலை என்பது தான். அதை முறையாக செய்து ஆசைகளில் துன்ப விளைவை தரக்கூடிய ஆசைகளை தான் நீக்கி இருக்கிறோம். ஆசை சீரத்தில் பயிற்சி மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த ஆசையை நீக்கி கொள்கிறோம்? நிறைவேற்றி கொண்டால் துன்பம், நிறைவேற்றி கொண்டால் சமூகம் தண்டிக்கும், உடலுக்கு நோய் வந்துடும், அந்த மாதிரி ஆசையை தான் நீக்கி இருக்கிறோம். நன்மை தரக்கூடிய ஆசையை ஒன்றை கூட நீக்க சொல்லலை சுவாமிஜி. எனக்கு மேம்பாட்டை தரும்னா அந்த ஆசையை ஒன்றை கூட நீக்க சொல்லலை. துன்பம் வருங்கிற ஆசையைத்தான் கண்டுபிடித்து நீக்கி இருக்கிறோம். அதை நிறைவேற்றிக் கொள்கிற போது வாழ்க்கையில் ஏற்றம், மேம்பாடு, வெற்றி, மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, அந்த பாதையில முறையாக பயணம் செல்கிற போது ஒரு நிலையில நிறை மனம் வந்து விடுகிறது. அந்த நிறை மனம் வந்த இடத்திலே தான் தவம் நிலைக்கும், சமாதி நிலை, தெய்வீக அனுபவம் சாத்தியமாகும். ஆரம்பத்திலே சொன்னது போல மனம் விரிந்து 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 இறைநிலையோடு ஒன்றி கலந்து போய்விடும். அங்கே மனம் என்ற ஒன்றோ இறைநிலை என்ற ஒன்றோ இரண்டும் தனித்தனியாக இருக்காது, ரெண்டும் ஒன்றாகி போயிடும். அத்துவித சம்பந்தம் என்று சொல்லுவார்கள் தத்துவத்தில். இந்த அனுபூதி, இந்த நிலை, இந்த அனுபவம் நிறை மனம் வந்தால் தவிர வேறு வழியிலே சாத்தியமில்லை. இதற்கு சாமிஜி எளிமையாக சில வழிகளை சொல்லுகிறார்கள். ஒரு கவிதையில், வாழ்வினிலே அனுபோக பொருள் எண்ணிக்கை வளரவிடக்கூடாது. வாழ்வினிலே அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை வளரவிடக்கூடாது.
கடைசியாக ஒரு சொல்லு போட்டாங்க, இன்பம் வேண்டில். இன்பமாக இருக்கணும்னு சொன்னால், இன்பமாக இருக்கணும்னு விரும்பினா அனுபோக பொருட்கள் எண்ணிக்கையை வளர விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ அனுபோகம் இதற்காக, பசி வெப்பத்தட்ப ஏற்ற தாழ்வு இதற்காகத்தானே. அடுத்த வரியில் இதை சொல்லுகிறார், வாழ்வினிலே பசி வெப்பத்தட்ப ஏற்றம் வளர்க்காமல் இவற்றை ஓர் அளவில் தாங்கி. நாம் இங்கேயே சிக்கிக் கொள்கிறோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். சாதாரண டெம்பரேச்சரை நாம் விரும்புறதில்ல, இடம் ரொம்ப குளிர்ச்சியாக ஒரு ஏசி வேணுங்கிறோம். சாதாரண டெம்பரேச்சரில் ஒரு உணவை சாப்பிட விரும்புறதில்ல, சூடாக வேணுங்கிறோம். கவனிச்சிருக்கோமா? இப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. பசி என்பதிலேயே அப்படித்தான். நமக்கு எந்தளவு சாப்பிட்டா நிறைய வருமோ அதை கவனிக்கிறதே கிடையாது. எப்படி சாப்பிட்டீங்க? வயிறு நிரம்ப சாப்பிட்டேங்க. பசி போக சாப்பிட்டேன்னு யாருமே பேசுறதில்லை. ஏன்னா நம்ம அப்படி சாப்பிட்றதே கிடையாது. திருப்தியாக சாப்பிட்டேங்க, நிரம்ப சாப்பிட்டேங்க. அதைத்தான் சாமிஜி இங்கே குறிப்பு. இங்கெல்லாம் துன்பத்திலே சிக்கிக் கொள்கிறோம். வாழ்வினிலே பசி வெப்பத்தட்ப ஏற்றம் வளர்க்காமல் இவற்றை ஓர் அளவில் தாங்கி. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். வாழ்வினிலே துன்பத்தை சகித்து கொள்ளும் வழக்கத்தை பழக்கத்தால் அடைய வேண்டும். சில துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் நமக்கு வரணும். நாம சின்ன சின்ன துன்பங்களுக்கெல்லாம் தூண்டு போய் விடுகிறோம். மகிழ்ச்சியா வாழணும்னா வாழ தயார், கொஞ்சம் சங்கடமா தற்கொலை செய்து கொள்கிறோம். இல்லை, சில துன்பங்களை சகித்துக் கொள்ள பழகணும். ஆகத்தான் பெரியவங்க உண்ணா விரதம், அந்த விரதம், இந்த விரதம் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்? கொஞ்சம் துன்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்துக்காகத்தான். சில துன்பங்களை சகித்துக் கொள்ள நாம் பழகி கொள்ளணும். அப்புறம் பழக்கம் வழக்கமாகிவிடும். இத்தகைய பழக்கம் அவசியமாக இருக்கிறது. குழந்தைகளை வளர்க்கிற போது பார்த்தோம்னா, தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணுங்கிறதுக்காக தோல்வியை சந்திக்கவே விடாமல் வளர்க்கிறோம். நாம எப்போச்சும் தோல்வியை சந்திச்சுட்டா அந்த குழந்தைகளை டாலரேட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது, தாங்கிக் கொள்ளவே முடிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் தோல்விகளும் சகஜம்தான். இதை புரிய வச்சு இந்த குழந்தைங்களை வளர்க்கணும். வெற்றி மட்டுமே நிறைந்ததல்ல வாழ்க்கை. தோல்வி என்பது என்ன? இன்னும் வெற்றிக்கு இன்னும் சில படிகள் போகணும்னு சொல்லுவது தான் தோல்வி. இங்கேயே வெற்றி வந்துவிடவில்லை, இன்னும் சில படிகள் போக வேண்டும், இன்னும் சில விஷயங்களை மாற்றிக்கொண்டால் வெற்றி கிடைத்து விடும் என்பதை அறிவிப்பது தான் தோல்வி. தோல்வி ஏதோ வெற்றிக்கு எதிர்மறையானதெல்லாம் கிடையாது. அதை சந்திக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தோல்வியை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். தோல்வியை கண்டு தோண்டு போய் விடக்கூடாது. வாழ்க்கையில் இருக்கை தான், சகஜம் தான், இதெல்லாம் வரும், இதை எப்படி தான் ஃபேஸ் பண்ணணும், சிலதை தாங்கிக் கொள்ளலாம், சிலதை மாற்றிக்கொள்ளலாம், இது புரியணும் நமக்கு. அதை குழந்தைகளுக்கு போதிச்சு வைக்கணும். சின்ன சின்ன சங்கடங்களுக்கு கூட தோண்டு போகக்கூடிய மனப்பான்மை சிலதெல்லாம் வரும். வாழ்க்கையில் இயற்கை தான், தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். இந்த மனோபாவத்தை வளர்க்கணும். இதுதான் இந்த வரியில் வாழ்வினிலே துன்பத்தை சகித்து கொள்ளும் வழக்கத்தை பழக்கத்தால் அடைய வேண்டும். கடைசியாக சொன்னாங்க, வாழ்வினிலே துன்பங்கள் இனிதாய் மாற வழி இதுவே. வாழ்வினிலே துன்பங்கள் இனிதாய் மாற வழி இதுவே, அனுபவத்தில் கண்ட உண்மை. ஏதோ புத்தகம் படித்து கற்றுக்கிட்டது இல்லை. இந்த வாழ்க்கையை கூர்ந்து பார்த்து பார்த்து வந்த அனுபவத்தை கணித்து கணித்து அனுபவத்தில் இன்பமாக வாழ்வதற்குரிய வழி என்ன என்பதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அந்த வழி இதுதான் என்று இந்த பாடலே சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அனுபோக பொருட்கள் எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டே செல்லக்கூடாது. நிறைய மனத்தை எட்டி விடுவதற்கான முயற்சி இருக்கணும். நமக்கு நிறைய மனம் வந்து விட வேண்டும். தவம் செய்ய விரும்பும் தலைப்பிலேயே ஒரு வரியிலே அந்த குறிப்பை சொல்லி இருக்கிறேன். அடைவதற்கு எதுவும் இல்லை, நான் பெற வேண்டியது எதுவும் இல்லை. இந்த மனோபாவம் தவத்திலே ஆழ்ந்து போக உதவும். இதுதான் சில மருந்துகள் கொடுக்கிற போது கூட மருத்துவத்திலே சொன்னாங்க, இச்சாபத்தியம் என்று சொல்லுவார்கள்.
இச்சாபத்தியம் என்பது ஒரு சுருங்கிய வட்டத்தில் நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதை அடைய வேண்டும், அதையோட இந்த விருப்பம், ஆசை இல்லாத நிலை, இச்சை இல்லாத நிலை, அதான் இச்சாபத்தியம். அது இருந்தால் இந்த மருந்து இன்னும் நல்லா வேலை செய்யும். ஆகதான் அவங்க இச்சாபத்தியம் என்று சொன்னாங்க. இந்த இடம் இன்னும் பெற வேண்டும் என்கிற கருத்து மாறி சமூகத்திற்கு என்னை தர வேண்டும் என்கிற கருத்து வந்துவிடக்கூடிய இடம். நிறைமனம் அப்படித்தான். அரைகுடம் ததும்பும், அங்கே அலைவேகம் இருக்கும். நிறைகுடம் ததும்பாது. அரைகுடம் இருக்கிறதே இன்னும் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கும். நிறைகுடம் வழியும், நிரம்பி வழியும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய மனம் எப்படிப்பட்டது, குறை மனம் எப்படிப்பட்டது, இந்த ரெண்டையும் புரிந்து கொள்ளணும். குறை மனம் மற்றவர்களை சார்ந்து இருக்கும். யாராவது என்னை நிரப்ப மாட்டார்களா, எனக்கு தர மாட்டார்களா, என் தேவை நிறைவேற்ற மாட்டார்களா, எதிர்பார்ப்புகள் மிகுந்ததாக இருக்கும். நிறை மனம் இருக்கிறதே யாரிலையும் எதையும் எதிர்பார்க்கிறது. நான் சமூகத்திற்கு என்ன தர முடியும், என்ன செய்ய முடியும், சமூகத்தை எப்படி மேம்படுத்த முடியும், என்னால் முடிந்தது என்ன, அதை எப்படி செய்யலாம், இப்படி தான் அந்த நிறைமனம் எண்ணிக்கொண்டிருக்கும். தன்னை பகிர்ந்து கொள்வது தான் அவருடைய கோணமாக இருக்கும். அங்கத்தான் அன்பும் அருளும் பெருக்கெடுத்து ஓடும். பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற போது இருக்காது, மனம் சுருங்கி இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு ஏமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் இருந்து கொண்டிருக்கும். இல்லை, எனக்கு நிறைமனம் வந்து விட்டது, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை, அதுக்கு மேலே இருப்பது சமூக நன்மைக்காக கொடுக்குறேன், சமூக மேம்பாட்டுக்காக நான் செலவிடுகிறேன், அதற்காக நான் உழைக்கிறேன், என் தேவைக்கு இவ்வளோ நேரம் உழைப்பு போதும், அதற்கு மேலும் என்னால் உழைக்க முடியும் என்று சொன்னால் சமூக மேம்பாட்டுக்காக உழைக்கிறேன். இதுதான் நிறைமனத்தினுடைய கோணமாக இருக்கும். அதைத்தான் நிறை செல்வம் என்றார் சாமிஜி. ஒவ்வொரு நாளும் தவத்திலே சொல்லிக் கொள்கிறோமே, நிறை செல்வம், நிறைவு வந்து விட்ட செல்வம், எனக்கு இது போதும், அந்த செல்வம். இந்த செல்வத்தை தரக்கூடியது குண்டலினி யோகம். நம் வாழ்க்கையுடைய குறைகளை எல்லாம் போக்கக்கூடியது குண்டலினி யோகம். தான் சாமி சொன்னாங்க, குறை போக்கும் குண்டலினி யோகம். இந்த குறை போக்கினா என்ன ஆகும், நிறை வந்துவிடும். அந்த நிறை மனத்தை, நிறை வாழ்க்கையை தரக்கூடியது குண்டலினி யோகம். அந்த குண்டலினி யோகத்திற்கான தமிழ் சொல், தமிழாக்கம் தான் மனவளக்கலை. சாமிஜி தமிழுக்கு தந்த கொடை, இது ஒரு மொழியாக்கம். சாமிஜி செய்த மொழியாக்கம். குண்டலினி யோகம் என்பது வடமொழி சொல். அதுக்கு சாமிஜி சொன்ன தமிழ் சொல் மனவளக்கலை. இது குறை போக்கும் மனவளக்கலை. அந்த கலையை நாம் கற்றிருக்கிறோம். அந்த கலையை நன்கு கையாண்டு நமது வாழ்க்கை நிறை மனம் உடையதாக, தெய்வானுபூதி சாத்தியமாகக்கூடிய வகையில், உலக நல மேம்பாடு என்கிற மாதிரியாக நம்முடைய வளங்கள் விரிந்து பகிர்ந்து கொள்ளத்தக்க வகையில், நம் தேவைகளை நிரப்பிவிட்ட உழைப்பு இன்னும் சமூகமெல்லாம் இதே போல உயர வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடிய வகையில் தன்னுடைய பொருள், செல்வம், ஆற்றல் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளத்தக்க வகையில் நமது வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கு குண்டலினி யோகம், மனவளக்கலை போதுமானது. அதை நாம் கற்றிருக்கிறோம். இன்னும் முறையாக பயன்படுத்திக் கொள்கிற போது இந்த நிறைவை நிச்சயமாக எல்லோரும் அடைந்து அனுபவிக்கலாம், அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.